அதுதான். ஸோ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு, அவரை வரவேற்க தயாரா தமிழக பாஜக? தமிழகமே தயாராக இருக்குதுன்னா தமிழக பாஜக தமிழகமே தயாராக இருக்குது. அதாவது கப்பற்படையில் ஒரு போர் கப்பலுக்கு ராஜேந்திர சோழன் பேர் வச்சார், ஞாபகம் நினைக்கிறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி நரேந்திர மோடி அவர்கள் வச்சார். அப்போது மராட்டியர்லேருந்து, பீகாரிலிருந்து, போஜ்பூரியிலேருந்து, ஹிமாச்சல் பிரதேசில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாரும் திரும்பி பார்த்தாங்க, யார் இந்த ராஜேந்திர சோழன், எதற்காக இந்த போர் கப்பலுக்கு இந்த வைக்கப்படுகிறது. மிகப்பெரிய செய்தியை அன்றைக்கு இந்திய பெரும் தேசம் முழுவதும் எல்லா இன மக்களுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் அந்த செய்தியை கொண்டு சேர்த்தார். இன்றைக்கு அதே போல் ராஜேந்திர சோழன் ஒரு கடாரம் கொண்டான். இந்த இப்போ மலேசியா போயிட்டு வந்தேன், அங்கே போய் கடாரத்தில் போய் அவன் ஆட்சியை நிறுவியிருக்கிறான். அதே போல் கங்கை வரைக்கும் தன்னுடைய ஆட்சியினுடைய நீட்சியை நிறுவி விட்டு அதனுடைய நினைவாக கங்கை கொண்ட சோழபுரம் பேர்பட்ட ஒரு இடத்துக்கு இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் வருகிறார் என்று சொல்லும்போது அவருடைய தமிழ் ஆர்வம் அதற்கு ஒரு காரணம். ராஜேந்திர சோழன் மீது அவர் கொண்டிருக்கிற பற்று ஒரு காரணம். சோழ மன்னர்கள் பற்றின அவருடைய வாழ்வியல், அவருடைய வரலாறு பற்றின அவருடைய புரிதல், அவருடைய பற்று, அவருடைய பாசம் அதற்கு ஒரு காரணம். இதெல்லாம் தாண்டி இவர் வரும்பொழுது உலகத்தினுடைய கவனம் அன்றைக்கு அங்கே ஈர்க்கப்படும். தமிழில் மட்டும் செய்திகள் வரப்போதா ராஜேந்திர சோழன் யார் அப்படின்னு சொல்லி? இந்திய தேசத்தில் இருக்கிற அத்துணை மொழியிலும் செய்திகள் வரும். இந்திய பெரும் தேசம், அந்த மக்கள் எல்லோரும் நம்ம என்ன பண்ணுவோம், தேடி பார்ப்போம் யார் ராஜேந்திர சோழன். இன்றைக்கு ராஜேந்திர சோழன் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகை என்கிற ஒரு அறிவிப்பு வந்ததற்கு பிறகு தானே தமிழ் சமூகத்திலே இவ்வளவு பேசுபடு பொருளாக இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைனா அந்த 23ஆம் தேதி இந்த ஒரு நாள் செய்தியோடு முடிஞ்சிருக்கும். இன்றைக்கு நரேந்திர மோடி வரார். என்ன ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான், அவனுடைய ஒரு சிறப்புகளையும் எடுத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆடி திருவாதிரைனா என்ன அப்படிங்கிறத, ஆடி திருவாதிரை அவருடைய நட்சத்திரம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியுமா? நரேந்திர மோடி அவர்கள் வருவதனால் இவ்வளவு பலன் கிடைத்திருக்கிறது. ஒரு தடவை சீன பிரதமர் எங்கே வேணால் வச்சு மீட் பண்ணியிருக்கலாம். மகாபலிபுரத்துக்கு மீட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் மகாபலிபுரத்தில் கூட்டம் குமிந்து கொண்டிருக்கிறது. இப்படிதான் லட்சத்தீவுக்கு போனாரு, அங்கே கூட்டம். ஆமாம், இப்போ சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. தஞ்சாவூரில் கூட்டம் நல்லா வரும், கங்கை கொண்ட சோழபுரம் கூட்டம் கம்மி தான். அரியலூர் மாவட்டத்தில் இருக்குது, கூட்டம் கம்மி தான். இனிமேல் பாரு கூட்டம் எப்படி இருக்குன்னு. அதனால் அவர் செய்கிற ஒவ்வொரு காரியமும், அவர் செய்கிற ஒவ்வொரு செயலுமே தமிழ் சமூகத்தின் மீது, தமிழின் மீது மாறாத ஒரு பாசத்தை ஆழ்மனத்தில் கொண்டிருக்கிற ஒரு தலைவன் செய்கிற ஒரு செயலாக இருந்து